ஹை இது பார்த்திங்கன்னா ஹை சில்க் சாரியில் கொடுக்குற டிசைனு. அதில் நம்ம எப்படி ஆரி ஒர்க்கில் அது மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம நார்மல் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டில் நம்ம கட்டிங் போட்டு எடுத்து இது பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் டாஸ்க்கு தான். ஏன்னா நெக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. லென்த் எவ்வளோ இருந்தால் கூட இது பண்ணிடலாம். பிரெத்தை வந்து இதில் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் அவங்களோட மெஷர்மெண்ட்லேருந்தே நான் ஒரு இன்ச் ஆட் பண்ணி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டேன். பேக் சைட் கட்டிங் ஃபுல்லாகவே நான் இந்த நார்மலாக நம்ம எப்பயும் போல், ஆனால் நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் மித்த எல்லா மெஷர்மெண்ட்டும் அவுட்லைன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஷோல்டர் வேல்யூலேருந்து நான் அவங்க கொடுத்ததுலேருந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஷோல்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஒயிட் நெக்காக வரனால நம்ம இதில் கட் பண்ணால் இதாகும்னு சொல்லிட்டு ஒயிட் நெக்குக்கு 1 இன்ச் மட்டும் எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இது க்ராஸ் கட்டு. நம்ம க்ராஸ் கட்டுக்குனா மேக்ஸிமம் வந்து க்ராஸ்லேயே தான் இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் லைனிங்கை க்ராஸாக போடுறீங்களோ அந்த மாதிரி மெயின் கிளாத்தும் க்ராஸாக போட்டு தான் அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணுமோ நம்ம எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அப்பெக்ஸ் லென்த்தை பார்த்துட்டு அப்பெக்ஸ் லென்த்துலேருந்து கீழே வந்து மெயின் டாட்டை வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணி நான் மார்க் பண்ணிக்குவேன். சென்டர் டாட்டும் நம்ம ஹாம்போல் டாட்டும் மோரலஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கும் போதே எனக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் லோயர் செஸ்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சி நம்ம இந்த சைடு ரெண்டுமே வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம பண்ணிவிட்டு எல்லாமே நாச் போட்டு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நான் வந்து நம்மளோட வெயிஸ்ட் பேண்டு, அதாவது பட்டின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக டாட்டை வச்சு நம்ம வந்து வெயிஸ்ட் பேண்டோட வேல்யூவை செக் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து நம்ம அந்த இடம் இப்படி பிடிக்கும் போது ஆக்சுவலாக 2 வந்தாலும் 1/2 இன்ச்சு வந்து மேலே டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஆட் பண்ண போக அந்த இது வந்துடும். இந்த பக்கம் நம்ம ரெண்டையும் மேலே சேர்த்து வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மிச்சம் எவ்வளோ வருதோ அதோட பேலன்ஸ் எவ்வளோங்கிறதையும் பார்த்து அந்த மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம பட்டி மோரலஸ் நம்ம இப்படியே எடுத்துக்கலாம், இல்லைனா கால்குலேஷன் வைஸ்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பட்டி மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் நான் மார்க் பண்ணும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால் அது மட்டும் அப்லோட் பண்ணல. நான் எனக்கு அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு பஃப் ஸ்லீவ் லைட்டாக கேட்டனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்.